குன்றத்தூர் அபிராமி வழக்குக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை நேற்று காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாவர வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நேற்று நீதிபதி கொடுத்துருக்காரு. என்ன தவறு செஞ்சாங்க, எதற்காக இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2018 அபிராமி அப்படின்ற இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் பகுதியில் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி மேரீடு உமன் தான். ஒருத்தரை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக லவ் பண்ணி தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு 2 குழந்தையும் பிறக்குது. ஸோ அப்படி பிறந்த அந்த குழந்தைகளை அன்பாக அழகாக பார்த்துட்டு செவனே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு கூட ஜாலியாக வாழ்க்கையை ஓட்டினுக்கிறான். ஆனால் நம்மக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரியாணி கடைக்காரன் பிரியாணி போட்டுருந்தான். ஸோ பிரியாணி டேஸ்ட் இருந்ததுனால அக்கா அந்த சுவையில் மயங்கி அவங்களோட பார்த்தீங்கன்னா ரிலேஷனில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம 2 பேரும் ரிலேஷன்லேயே இருக்கலாம், இவங்க நம்மளுக்கு தேவையில்லை. யார், அவங்களுடைய காதலனான கணவனான தன்னுடைய ஹஸ்பண்டே கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகள் 2 குழந்தைகள், ஒரு பையன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா 3-4 வயசு தான் இருக்குது. சின்ன குழந்தைங்க 2 சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா கொல்லலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 2 சின்ன குழந்தைகளுக்கும் பாலில் தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க இறந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் அறமூச்சோடு இருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்த அந்த விஷயத்தோட அந்த குழந்தைகள் துடிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் கழுத்தில் கையை வச்சு அந்த அக்கா கொலையும் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிரியாணி கடைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. கேவலமாக இல்லைல்ல? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த அபிராமி அப்படின்ற இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய கள்ளக்காதலுக்காக தன்னுடைய கணவனுக்கும் பாலில் இந்த தூக்க மாத்திரை போட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி தூக்க மாத்திரை போட்டு அந்த குழந்தைகளையும் பார்த்துட்டு கொன்னுட்டு இந்த அக்கா ஓட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த 2018ஆம் ஆண்டு அபிராமி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. இவங்க தான் குற்றம் பண்ணாங்கன்னு தெரியும், இவங்க தான் இதை பண்ணாங்க, இந்த குழந்தைகளையும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்கன்னு தெரியும். ஸோ எவ்வளோ தெரிஞ்சுமே 7 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இழுக்கப்பட்டு இன்றைக்கி தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது கொடுத்தாங்க. ஸோ இந்த வழக்கை விசாரித்து நீதிபதி என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி வேலையாக போலீஸை பாராட்டினார். எதற்காக பாராட்டினார் அப்படின்னா, காலையில் 10:30க்கு அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு வர சொன்னாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது போலீஸ் எவ்வளோ நேரத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சரியாக 11:30க்கு கொண்டு வந்தாங்க. ஏன்டா டேய், அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கண்டிப்பாக ஏடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது, அதுக்கு அந்த சைட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி ஒர்க்கு, வீட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம், வர முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக பண்ணதுனால, சரி ஓகேப்பா நீங்கள் லேட்டாக வந்தீங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கலாம், விட்ற மாதிரி இல்லைனா ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் காலகாலத்தில் 3 மணி வரைக்கும் விடிய உட்காந்து எழுதிட்டேன், இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் போலீஸ் திரும்ப ஏற்று விட்டார். எதுக்கு ஏற்று விட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குற்றம் செய்தது அபிராமி அழகாக தலைக்கு ஜடலாம் பின்னி கைக்கு நெய் பாலிஷ் போட்டு நல்லா நெகத்தெல்லாம் நீட்டாக வளர்த்திட்டு அழகாக பார்த்தீங்கன்னா அப்படியே குட் லுக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வந்திருந்தாங்க. வந்திருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, முகத்துக்கு அழகாக ஷால் போட்டு மூடியிருந்தாங்க. ஏமா இவ்வளோ மேக்கப் போட்டுன்னு வர, இவ்வளோ அழகாக நெயில் பாலிஷ் போட்டிருக்க, இவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்க, இவ்வளோ அழகாக வர நீ முகத்துக்கு ஷால் போட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்று விட்டாங்க. ஏன்டா அவங்க என்ன பெரிய தியாகியாட, எதுக்குடா அப்படி மூஞ்சிக்கு ஷாலை போட்டு தூக்கி நடிங்க, அந்த அம்மா முகரை 4 பேருக்கு தெரியுது, ஷாலை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலை தூக்க சொல்லி போலீஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு திட்டுறாங்க சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அம்மா இந்த மாதிரி உயிர் எடுக்கிற அளவுக்குலாம் நாங்கள் பெரிய ஆள் இல்லை, இது காந்தி பிறந்த மண், எல்லாருமே அகிம்சையாக இருக்கும், ஒரு உயிரை எடுக்கிறது பார்த்திங்கன்னா சட்டப்படி தப்பு, அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாது, உன்னையெல்லாம் தூக்கெல்லாம் போட மாட்டேன், உனக்கு சாவர வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறேன், நீ சாவர வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக நீ ஜெயிலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தீர்ப்பை பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் நேற்று கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நம்ம கதறி பார்த்தீங்கன்னா அங்கேயே அழுறாங்க. அழுது நடித்ததெல்லாம் போதும், நீ பண்ண வேலைக்கு இதே உனக்கு குறைவு தான், இருந்தாலும் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறது என்னுடைய மெயின் செட்டு, பட் இருந்தாலும் உனக்கு ஒரு ஆஃபர் மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு 5000 மட்டும் ஃபைன் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு
சுந்தரம் யார் நம்ம அபிராமி அக்காவுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் அதேமாதிரி அபிராமி அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா 5000 மொய் வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 10,000 பார்த்தீங்கன்னா கட்ட சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சாவர வரைக்கும் நீங்கள் 2 பேர் ஜெயிலே கடந்து மண்ணோட மண்ணாக மக்கிற வரைக்கும் உள்ளே கடங்க அப்படின்ட்டு ஒரு அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்ததை ஒட்டுமொத்த மக்களுமே வெகுவாக பாராட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்தது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஜெயிலில் நெயில் பாலிஷ்லாம் வந்து கொடுப்பாங்களோ? அவங்க கேட்குற மாதிரி சீப்பு, அந்த மேக்கப் கிட்டு எல்லாமே வந்து கொடுப்பாங்களோ? எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் வந்து கொடுப்பாங்களா? உள்ளே போயிருந்தா தெரிஞ்சுக்கும். நம்ம உள்ளே போனதெல்லாம் போக மாட்டோம். ஐயோ, நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஒரு வேளை உள்ளே யாராவது போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு வைங்க. நன்றிகள்.